ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பாஷா சமையல். ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து உப்பு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, கருப்பு பட்டாணி, பச்சை கொண்டக்கடலை, சிவப்பு கொண்டக்கடலை எல்லாத்தையும் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல மாற்றி 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 மிளகு போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொரன்னு அரைச்சி வச்ச மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சாட் மசாலா 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ஊற வச்ச மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக பண்ணிட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு 2 ஸ்பூன் நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுத்து ஸ்ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்டிலாக சப்பாத்தி திரட்டிக்கலாம். நிறைய சின்ன பிள்ளைங்க சுண்டல் வகைகளே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், லஞ்சுக்கு நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்கு பாஷா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெண்ணெய் தடவிக்கலாம். அப்போ எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான மிக்சட் பீஸ் சப்டு சப்பாத்தி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.